ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்குது. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனால் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மக்கள்கிட்ட இப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். அதனால் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஐயோலாம் என்னாதீங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அந்த வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரத்தில் செய்யப்படும். அப்பொழுது அந்த பாலத்தோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்துல, இன்னும் எத்தனை மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கு அந்த பாலம்லாம். நம்ம காலத்துல கட்டுற பாலம் தான் 3 மாசத்துல அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி மானிய கோரிக்கை விவாதத்துக்கு நம்ம போகணுங்கிறது என்னோட தாழ்வான வேண்டுகோள். ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகில் தான் உற்பத்தி செய்யும் பாலை தனது சந்ததிகளுக்கு மட்டுமின்றி மனிதர்கள் உள்ளிட்ட பிற ஜீவராசிகளுக்கும் வழங்கி உயிரை காக்கும் பசுவை தெய்வமாக போற்றி வளர்த்து வருவது நமது பாரம்பரியத்தின் சிறப்பு. இன்றைய அறிவியல் உலகில் 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்வதற்காக பசுவின் உடலில் சுமார் 500 லிட்டர் இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாக கூறப்படும் போது பசுவின் உழைப்பை எண்ணி வியக்க தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் 8800 பால் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 3,16,000 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு ஆவின் நிறுவனத்தின் மூலம் நாளொன்றுக்கு 31 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 4.3% கொழுப்புச்சத்து மற்றும் 8.2% இதர சத்துகள் அடங்கிய 1 லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையாக 35 ரூபாயும், மாநில ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயும் ஆக மொத்தம் 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை 38 ரூபாய் 5/11/2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதிகாலை 3 மணிக்கே எழுந்து மாடுகளை சுத்தம் செய்து பால் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களின் உழைப்பையும் தீவனம் மற்றும் வேலையாட்களின் கூலி உள்ளிட்ட அதிகரித்து வரும் செலவுகளையும் கடந்த கால அரசு போதிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை. உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துள்ளது. கடந்த காலத்தில் கொள்முதல் விலை உரிய அளவில் உயர்த்தப்படாத நிலையில் நம் அரசு சந்தித்து வரும் அதிகப்படியான நிதி நெருக்கடியிலும் பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களின் உன்னதமான உழைப்பிற்கு உரிய மதிப்பை வழங்கும் வகையில் கொள்முதல் விலையை உயர்த்துவது நமது அரசின் கடமையாகும். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர்
கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்கக்கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைவானவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. மருத்துவம் என்பது சலுகை அல்ல, ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றுவதில் தாமதமாகும் ஒவ்வொரு நொடியும் மிக கொடியது. மருத்துவத்தை தேடி வரும் மக்களின் பாதையில் இருக்கும் தடைகளான வறுமை, தொலைவு, மருத்துவர் பற்றாக்குறை, மருந்துகளின் விலை, மருத்துவ விழிப்புணர்வு இல்லாமை, காத்திருப்பு, அவசரகால வசதியின்மை போன்றவற்றை படிப்படியாக அகற்றி ஏழை, பணக்காரர், கிராமம், நகரம் என்ற பாகுபாடின்றி ஒவ்வொருவருக்கும் தரமான மற்றும் எளிதான மருத்துவ சேவை கிடைக்க செய்வதை முதன்மையான நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது நமது அரசு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். மாண்புமிகு முதலமைச்சர். திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும் லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். எந்த ஒரு பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை செய்ய சொந்த வாகனங்களோ அல்லது உதவியாளர்களையோ வைத்துக்கொள்ள முடிவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கோரிக்கைகளும் வரப்பெற்றது. மக்களாட்சியின் மிக முக்கிய தூண்களில் ஒன்றாக விளங்குபவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியில் இருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 29/3/2026 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்கள் பணி செய்து ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை மேற்கொள்வது என அனைத்து வேட்பாளர்களும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு ஏற்ப அதே பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மக்களுக்கான நிர்வாகம் நேர்மையின் பாதையில் என்ற அடிப்படையில் லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டு வருகிறது. தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும்
தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். அதோடு மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் பொருளாதார சுமையை குறைத்து கடைக்கோடி மக்களுக்கு லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கவும் உதவும். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் என்பது முதல், ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அனைவருக்கும் கோபி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் சிந்து அவர்கள், மாண்புமிகு சிந்து முடிக்கிட்டாங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வரை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மைக். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை மட்டுமல்ல, கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்தரும் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே இன்றைய பொன்னாளில் 110 விதியின் கீழ் பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, ஒரே நாளில் இவ்வளோ இன்பதிர்ச்சியை கொடுத்தா எப்படி எங்களுக்கு தாங்கிறதுனே தெரியல. உள்ளபடியே இந்த பால் விலைக்கு 300 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவு, எவ்வளோ பெரிய அறிவிப்பு. அதே போல் இந்த காப்பீட்டு திட்டம் அதிர்ச்சின்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 1-2 லட்சம் இல்லை, 25 லட்சமாக உயர்த்தி கொடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும். அதுக்கு அதை விட தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம், உதவியாளர், தொடர்ச்சியாக எல்லா உறுப்பினரும் பல ஆண்டுகளாக இந்த சபையில் கேட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விட வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். ஆர்டிக்கலின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆதாரம் ஆதாரம் மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்போ திருப்பி எதுக்காக நீங்கள் கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனால் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. மாண்பு உறுப்பினர். நாங்கள் அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் கல்வி அமைச்சர் சொன்னார்கள், அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம், ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அந்த பணி டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார். அவ்வளவுதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த ஜிபிஜி ராம் திட்டம் என்பது எந்த அளவிற்கு நடைபெறப் போகுது என்பது சொல்ல வேண்டுமென்றால், கடந்த ஒன்று முடிச்சிட்டேங்க. ஜூலை மாதத்தில் மட்டும் சொல்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஒன்று பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்த ஒதுக்கீடு 12,643 கோடி. அதில் ஒன்றிய அரசு 7,586 கோடி, தமிழக அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 5,057 கோடி ஒதுக்கி இருக்கிறார்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் 125 நாள் வேலை வாய்ப்பை நீங்கள் 150 நாள் கொடுக்கறது பேப்பரில் மட்டும்ன்றீங்க. 165 நாள் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 150 நாட்கள்
வேலை கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எதுவுமே பேப்பரில் இருக்குதுன்றது ஒன்றொன்றுத்தையும் பார்த்து இது செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம், பணம் இருக்குதான்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு திட்டத்தையும் தினந்தோறும் சிந்தித்து அதை செயல்படுத்துகிற முதல்வர் தான் எங்களுடைய முதல்வர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினர், உங்கள் மனசுக்கே தெரியும் எப்படி பேசணும், இப்போ எப்படி ஆட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு, அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர், திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறோன்னே. அதனால் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லுங்கள். எங்களுடைய முதல்வர் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் முதல்வராக இருப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகளை அதை மட்டும் செய்யக்கூடிய முதல்வராக இருப்பார்னு. அதனால் நீங்கள் மூத்த உறுப்பினர் அண்ணங்கிட்ட நான் அடிக்கடிக்கு நடுவில் நான் பேச எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம், உங்களுடைய தொகுதி விஷயம், உங்களுடைய மாவட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே என் நேரு அவர் பேசுகிறார். உறுப்பினர் கே என் நேரு மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார், கடந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளெல்லாம் பழுதுபட்டு இருக்கிறது, அது உங்களால் சரியாக பழுதுவாக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், 1986ஆம் ஆண்டிலிருந்து இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த வீடு 13,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போல்லாம் நாங்கள் சேர்மன், அவரும் சேர்மன், அவர் அந்த ஊர் சேர்மன், நான் புள்ளம்பாடி சேர்மன். 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்டுக்காரங்களோ கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களே கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவருடைய பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். அதற்கு தான் பிறகு தலைவர் தளபதி இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, ஏற்கனவே கட்டப்பட்ட சமத்துவபுர வீடுகள் எல்லாம் பழுது பார்ப்பதற்கென்று அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி அரசு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நீங்கள் கூட இப்போது 70,000 வீடுகள் 5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள். எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்துக்கு கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சார். ஓகே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை அந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் நமது முதலமைச்சர் ஆட்சியில கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு ரொம்ப தரமா இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், அப்புறம் தரேன், நீங்க அடுத்து உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்கள் சொல்றோம். கண்டிப்பாக நாங்கள் தரமானதாக தான் கட்டுவோம்.
அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். உட்காருங்க. இதுங்க கலைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். நிறுவனத்தில் சொல்லிட்டேங்க, உங்களுக்கு வாய்ப்பு தானே அவர். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. இதை நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். உட்காருங்க. உறுப்பினர் ஆஸ்தின், MRK பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க பேசுறீங்களா? உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பியை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப இதை சொல்லிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இல்லை, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு KN நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பதில் சொல்வதாக தயவுசெய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏற்கனவே பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவே தான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் அது சரியாக இருந்தது. 1 லட்சம் வீடுகள் கட்டி அதை திறந்து வைத்து ஊரகத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சரும் சென்று போகும்போது நானும் போயிருந்தேன். அனைத்து வீடுகளுமே இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு அதிமுக காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படம் இருக்கிறது. எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அங்கே வீடு கட்டு, கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்லும் போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. அமைச்சர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள். எனவே எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் அமைச்சர் அவர்கள் அந்த துறையிலே பாண்டித்யம் பெற்றவர், நன்றாக பார்த்து செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வதை போல் அவர் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் ஆங்காங்கு தொங்குகிறது என்று. இயற்கையாகவே பொதுவாக 10 வருஷம் 15 வருஷம் சொந்த வீடு கட்டுகிற போதே சில சங்கடங்கள் வருகிறது, ஆங்காங்கு இடிந்தெல்லாம் போகிறது. அதுபோல் இருக்குமே தவிர நீங்கள் எல்லாமே தவறு எல்லாம் நடந்து விடுவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய சொல்ல முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக இங்கே இந்த வீடு கட்டினதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் அவரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க தரம் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை. அதுக்கு அப்போசிஷன் நிறைய டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆல் ரைட்டு. ஆக்சுவலாக இது நேற்று பிடபிள்யூடி இதிலே நான் கேட்டிருக்கணும். சின்ஸ் அதை கேட்க முடியல. பிகாஸ் இந்த குவாலிட்டி விஷயம் பேசுகிறத பார்த்தா இப்போ நான் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வேலு சாரை தான் கேட்கணும். ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு 3 மாதத்தில் காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால் வாட்டர்ஸ் நிறைய வந்ததுனால 16 கோடியில் கட்டப்பட்ட அந்த ரிவர் மேலே கட்டின பிரிட்ஜு 3 மாதத்தில் டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க நீங்கள். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பற்றி பேசணும். அதனால் அதுக்கு முதல் பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள்
மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே மாமன்றத்திலே ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மன்றத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த இந்த கேள்வியை கேட்டு அவைகளெல்லாம் பதிலாக சட்டமன்றத்தினுடைய உரையிலே அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் என்பது ஆர்ஆர் என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதனுடைய டிசைன் 54,600 கனஅடி தண்ணியை வாங்குகிற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்தது. சரிந்ததன் மூலமாக 7 பேர் இறந்தார்கள். அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் வயதுக்கும் பார்த்தது, அது முன்னாலே பார்த்ததில்லை. அப்படி ஒரு மழை பெய்த காரணத்தினால் மலை சரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சேதம். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்த காரணத்தினால் சாத்தனூர் அணைக்கு வந்த தண்ணி 2.25 கனஅடி தண்ணீர் அங்கே வந்தது. அப்பொழுது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கே டேம் உடைஞ்சிருமோ என்பதற்காக இரவோடு இரவாக 2.25 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டார்கள். கனஅடி. அதற்கு பின்னால் பாம்பார் என்று ஒரு ஆறு வருகிறது டேமுக்கு கீழே. டிசைனு 54,600 தான் டிசைன். அது 3 மாதம் இல்லை, கட்டி கொண்டு இருந்த நேரம் முடிகிற தருவாய் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் டேம்லேருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்கும் திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது என்று அந்த டிசைன்லாம் விளக்கம்லாம் சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கிறது. அது இயற்கையினுடைய சீற்றம். அந்த டிசைன் மேலே இன்ஜினியரிங் மேலே குறை சொல்ல முடியாதது. ஏன்னா கட்டினது 54,600க்கு, ஆனால் வந்த தண்ணி 3 லட்சம் கனஅடி தண்ணி. அப்படி என்கிற பொழுது அதை தாங்காமல் அந்த பாலம் போன என்பது இதே சட்டமன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை நிலை. அதுக்குன்னு ஒரு குழு போடப்பட்டு அவர்களெல்லாம் கூட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதில் டிசைனில் தப்பு இல்லை, இது மழை பெய்த காரணத்தினால் 3 லட்சம் கனஅடி தண்ணீர் தாங்குகிற திறன் இல்லாமல் பாலம் அடித்து போனது என்பதுதான் உண்மை. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் முதலமைச்சர் சொன்னார், நேற்றிலிருந்து ஒரு விவாதம் வந்து அந்தந்த மானிய துறை கோரிக்கை வரும்பொழுது நம்மளுடைய பேச்சுகள் விவாதங்கள் வந்து அந்த துறையை தாண்டி நிறைய விவாதம் பொழுது சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வரைக்கும் நம்மளுடைய விவாதம் கண்டினியூ ஆகுது. நம்மளுடைய உறுப்பினர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை விவாதத்தை நோக்கி மட்டுமே நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய மூத்த உறுப்பினர் சொன்னார், அவர் கட்டின அந்த பாலம் நம்மளுடைய நிதியமைச்சர் சொன்னார் அதில் என்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்னு. நான் நேற்றே அதை சொல்லிட்டேன். இந்த அவையில் வந்து ஆதாரத்துடன் இருந்தால் தான் சமைக்கணும்னு 5 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து ஒரு பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்து பணிகள் செய்திருக்காரு. ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அந்த வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரத்தில் செய்யப்படும். அப்பொழுது அந்த பாலத்தோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்தில். இன்னும் எத்தனை மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கு அந்த பாலம்லாம். நம்ம காலத்தில் கட்டுற பாலம் தான் 3 மாசத்துல அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில் பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி மானிய கோரிக்கை விவாதத்துக்கு நம்ம போகணுங்கிறது என்னோட தாழ்வான வேண்டுகோள். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.